காலையும் மாலையும் அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் மீட்பெரும் இரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான இந்த காலை பொழுதில் சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும்படி உங்களை மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் மகிமைப்படுவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோட கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வாக்கியத்தை வாசிப்போம். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்ற ஒருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, அருமையான இந்த காலை பொழுதில் சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற இந்த நிகழ்ச்சியில யார் ஆவிக்குரியவர்கள் என்று நாம் சிந்திக்க போகிறோம். கடந்த சில நாட்களாகவே யார் ஆவிக்குரியவர்கள் என்கிற தலைப்பிலே நாம் சிந்தித்து வருகிறோம். காரணம், இந்த உலகத்திலே கிறிஸ்தவர்களாகி நம்மை ஸ்தோத்திரம் விசுவாசிகள் என்று அழைக்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கிறார்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று அழைக்கிறார்கள். அதையெல்லாம் தாண்டி பரிசுத்த வேதத்திலே நமக்கு இப்போ விதமாய் ஒரு பெயர் சொல்லப்படுகிறது, ஆவிக்குரியவர்கள். அப்போ அந்த ஆவிக்குரியவர்களுடைய சுபாவங்கள் என்ன, அந்த ஆவிக்குரியவர்களுடைய குணாதிசயங்கள் என்ன, அவர்களுடைய தனித்துவம் என்னங்கிறது தான் கடந்த சில நாட்களாக நாம் சிந்தித்து வருகிறோம். அப்போ அருமையான இந்த காலை பொழுதிலே அப்போஸ்தலனாகிய பவுல் யார் ஆவிக்குரியவர்கள் என்பதை கொரிந்து திருச்சபைக்கு அவர் அடையாளப்படுத்துகிறார். அந்த அடையாளங்களிலே ஒன்றை இந்த பகல் பொழுது நாம் வாசித்து தியானிப்போம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வாக்கியத்தை வாசிப்போம். நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் அன்பான தேவ ஜனமே, அருமையான இந்த காலை பொழுதிலே யார் ஆவிக்குரியவர்கள் என்று படிக்கும் பொழுது கிறிஸ்துவின் சாயலை உடையவன் ஆவிக்குரியவன் என்று வேதத்தில் படிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ரட்சிக்கப்பட்டவர்களா இருக்கலாம், ஞானஸ்நானம் எடுத்தவங்களா இருக்கலாம், வாரந்தோறும் ஆலயத்திற்கு செல்லுகிறவங்களா, ஜெபிக்கிறவங்களா, விசுவாசிக்கிறவங்களா இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் தாண்டி ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரியவன் என்று சொன்னால் நாளுக்கு நாள் மகிமை அடைந்து நாளுக்கு நாள் மறுரூபப்பட்டு அவன் கிறிஸ்துவின் சாயலை உடையவனாய் இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் சாயல் நம்முடைய சிந்தைகளில், நம்முடைய பேச்சில், நம்முடைய நடத்தைகளில், நம்முடைய செயல்களிலே ஸ்தோத்திரம் கிறிஸ்துவின் சாயல் வெளிப்பட வேண்டும் என்று பவுல் வலியுறுத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப என் அன்பான தேவ ஜனமே, இந்த கிறிஸ்துவின் சாயல் என்பது வெளி தோற்றத்தை குறிக்கிற ஒன்றல்ல. சரீர பிரகாரமான தோற்றத்தையோ முக தோற்றத்தையோ உண்டாக்குகிற ஒரு காரியம் அல்ல. அதன் நாளுக்கு நாள் உள்ளான மனிதனில் வருகிற ஒரு மாற்றம், நம்முடைய சுபாவத்தில் வருகிற ஒரு மாற்றம், நம்முடைய குணாதிசயத்தில் வருகிற ஒரு மாற்றம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கீழ்ப்படிதல், நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படக்கூடிய அன்பு, நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படக்கூடிய தெய்வீக சுபாவங்கள், திவ்ய சுபாவங்களை பொறுத்துதான் கிறிஸ்துவின் சாயல் நமக்குள் இருக்கிறதா இல்லை என்பதை நாம் இனம் கண்டுகொள்ள முடியும். அருமையான இந்த காலை பொழுதிலே நீங்கள் நல்ல ஆவிக்குரியவர்களாக இருக்க விரும்புவீர்களானால் நீங்கள் கிறிஸ்துவின் சாயலை அடைவதற்கு, கிறிஸ்துவின் சாயல் உங்களுக்குள்ளே உண்டாவதற்கு நீங்கள் விரும்ப வேண்டும், நீங்கள் வாஞ்சிக்க வேண்டும், நீங்கள் ஜெபிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த கிறிஸ்துவின் சாயல் நம்மில் உருவாவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு நாம் பார்க்கும் பொழுது, முதலாவதாக கிறிஸ்துவின் சிந்தை நம்மில் உருவாக வேண்டும். கிறிஸ்துவின் சிந்தை நம்மில் உருவாக வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திற்கு வருவோமானால் அங்கு 5வது வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுல முந்தின வசனம் சொல்லுகிறது, அவனவன் தனக்கானவைகள் அல்ல பிறருக்கானவைகளை நோக்குவானாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப முதலாவதாக இந்த காலை பொழுதிலே நம் கிறிஸ்துவின் சாயலை உடையவர்களாக மாற வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நம்மில் வரவேண்டிய ஒரு மாற்றம் கிறிஸ்துவின் சிந்தையே நம்மில் இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் என்ன சிந்தை இருந்ததோ அது நம்மில் இருக்க வேண்டும். பவுல் சொல்லுகிறார், ஒருவனுக்குள் கிறிஸ்துவின் சிந்தை இருக்குமானால் தனக்குண்டானவைகளை நோக்க மாட்டான், பிறனுக்குண்டானவைகளை நோக்குவான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம்.
இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையை நாம் படித்து பார்க்கும் பொழுது அவர் தனக்காக வாழாமல் இந்த மனுக்குலத்திற்காக, மனுக்குலத்தின் ரட்சிப்புக்காக, மனுக்குலத்தின் மீட்புக்காக வாழ்ந்ததை நம் வேதத்தில் படிக்கிறோம். நீதிமான்களை அல்ல பாவிகளை அழைக்க வந்தேன் என்று அவர் சொன்னதை நம்ம வேதத்தில் படிக்கிறோம். நம்முடைய பாவங்களுக்காக மரிக்க, நம்முடைய அக்கிரமங்களுக்காக மரிக்க, நமக்காக மரித்து உயிர் தெழுந்து நமக்கு நித்திய ஜீவனை தரும்படியாக அவர் நமக்காகவே இந்த உலகத்தில் வாழ்ந்தார். நமக்காகவே அவர் மரித்தார், நமக்காகவே உயிர் தெழுந்தார். அதில் ஒரு துளி கூட சுயநலம் இல்லை, ஒரு துளி கூட அதில் தன்னலம் இல்லை. எப்படியாகிலும் பிதாவின் சுத்தத்தை நிறைவேற்ற வேண்டும், எப்படியாகிலும் பிதாவின் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி பிதாவுக்குரிய காரியங்களையே அவர் சிந்தித்துக் கொண்டிருந்தார். அனுப்பனவருடைய சித்தத்தை செய்வதே எனக்கு சிறந்த போஜனமாய் இருக்கிறது என்று சொன்னார். பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதே எனக்கு சிறந்த போஜனமாய் இருக்கிறது என்று சொன்னார். அப்ப கிறிஸ்துவின் சிந்தை என்பது பிதாவுக்குரிய காரியங்களிலே கவனம் செலுத்தினது. கிறிஸ்துவின் சிந்தை என்பது மற்றவர்களை குறித்த கரிசனை, மற்றவர்களை குறித்த அன்பை குறித்த காரியத்திலே கவனமாய் இருந்தார். எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும், எல்லாரும் நித்தியத்தில் காணப்பட வேண்டும் என்று சொல்லி இயேசு விரும்பினார். அவர் மரித்த அந்த சிலுவையில் உயிரை விடும்போது கூட ஒரு கள்ளன் மனம் திரும்பின பொழுது, இன்று முதல் என்னோட கூட நீ பரதேசில் இருப்பாய் என்று சொல்லி அவனை பரதேசுக்கு அழைத்து சென்ற காரியங்களை நம்ம படிக்கிறோம். அப்ப என் அன்பான தேவ ஜனமே, நம்ம கிறிஸ்துவின் சாயலை உடையவர்களாக மாற வேண்டும் என்று சொன்னால் நமக்குள் சுயநலங்கள் மாறி கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள் வர வேண்டும். தனக்கானவைகளை மாத்திரம் தேடாமல் பிறருக்கானவைகளையும் தேட வேண்டும். அநேகர் ரட்சிக்கப்பட, அநேகர் மனம் திரும்ப, அநேகர் ஆசீர்வதிக்கப்பட நாம் விரும்ப வேண்டும். நசரனாக இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்த ஆவினாலும் வல்லமினாலும் அபிஷேகம் பண்ணினார். ஆதலால் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமிலே அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராக சுற்றி திரிந்தார் என்று வேதத்திலே படிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம இயேசு கிறிஸ்து எப்படி மற்றவர்களுக்காகவே வாழ்ந்தாரோ, சிந்தித்தாரோ, அதே சிந்தை நமக்குள் இருக்க வேண்டும் என்று வேதம் விரும்புகிறது. அந்த சிந்தை எப்போது உருவாகும் என்று சொன்னால், எந்த அளவுக்கு வேதத்தை தியானிக்கிறீர்களோ, எந்த அளவுக்கு தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபித்து வேதத்தை தியானித்து வசனத்தின் பிரகாரமாக வாழ்வதற்கு உங்களை ஒப்புக் கொடுக்கிறீர்களோ, அப்பொழுது கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்குள் உருவாகும். அந்த கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்குள் உருவாகும் பொழுது நிச்சயமாகவே நீங்கள் நாளுக்கு நாள் மறுரூபம் அடைந்து கிறிஸ்துவின் சாயலை உடையவர்களாக மாறுவீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம், கிறிஸ்துவின் சாயலை பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? 1 கொரிந்தியர் 1 அதிகாரத்தில் 9வது வசனத்தில் நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் என்று வேதத்தில் படிக்கிறோம். இரண்டாவதாக, கிறிஸ்துவின் சாயல் நம்மில் உருவாக வேண்டுமானால் நம்முடைய சிந்தைகளில், நம்முடைய பார்வையில், நம்முடைய பேச்சில், நம்முடைய நடத்தை, நம்முடைய செயல்களிலே கிறிஸ்துவின் சிந்தை நம்மில் உருவாக வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்துவோடு நமக்கு ஐக்கியம் இருக்க வேண்டும். கிறிஸ்துவோடு நல்ல ஐக்கியம் இருக்க வேண்டும். பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் எப்படி ஒரு ஐக்கியம் இருக்கிறதோ, அதே போல நமக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் நல்ல ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு செடியில் உள்ள கிளை அதில் செடியோடு இணைந்திருந்தால் மாத்திரம்தான் நல்ல கனிகளை கொடுக்க முடியும், நல்ல ஆசீர்வாதமான கனிகளை கொடுக்க முடியும். அதே போல ஒவ்வொரு நாளும் ஜெபத்திலும் வேத தியானத்திலும் அவரோடு கூட நாம் ஐக்கியப்பட வேண்டும். தினதோறும் அவரோடு ஸ்தோத்திர ஜெபத்தில் நேரத்தை செலவிட வேண்டும், வேத தியானத்தில் நேரத்தை செலவிட வேண்டும், இயேசுவோடு கூட ஐக்கியமாய் இருக்க வேண்டும். நாம் அவரோடு ஐக்கியமாய் இருப்பதை இயேசு விரும்புகிறார். அப்ப கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருக்கும்போது மாத்திரம்தான் அவருடைய சுபாவம் நமக்குள் மாறும். உலக பிரகாரமாக எடுத்துக்கொள்வோமானால், ஒரு மனிதனோடு நம்ம அதிகமாக பழகுவோம் என்று சொன்னால் அவங்களுடைய கோபம், அவங்களுடைய காரியங்கள் நமக்குள் வெளிப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். யாருடன் அதிகமாக பழகுறோமோ, யாருடன் அதிகமாய் பேசுகிறோமோ அவங்களுடைய சுபாவங்கள், அவர்களுடைய குணாதிசயங்கள் நமக்குள் பிரதிபலிப்பதை நம்ம பார்க்கிறோம். அதே போல இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாய் இருக்கும் பொழுது, அவருடன் பழகிற பொழுது, அவருடன் பேசுகிற பொழுது, அவரோடு நேரத்தை செலவிடுகிற பொழுது, இயேசுவோடு ஐக்கியமாய் இருக்கும் பொழுது அவருடைய சாயல் நமக்குள் வெளிப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவதாக, கிறிஸ்துவின் சாயல் நம்மில் உருவாவதற்கு என்ன செய்ய வேண்டும்? 2 கொரிந்தியர் 3 அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை வாசிப்போம். 3:18 வாசிக்கும் பொழுது, நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில காண்கிறத போல கண்டு
ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப மூன்றாவதாக சாயலை பெறுவதற்கு நாம் மறுரூபப்பட வேண்டும். நாளுக்கு நாள் மகிமை அடைந்து நாம் மறுரூபப்பட வேண்டும். நம்முடைய சுயமான எண்ணங்கள் மாறணும், நம்முடைய மாம்சம் மாறணும், நம்முடைய சுயம் மாறணும். ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்பட்டு எவ்வளவு ஆண்டுகள் ஆனது என்பது முக்கியம் இல்லை. நம்முடைய சுபாவங்கள் எந்த அளவுக்கு மாறி இருக்கிறது, நம்முடைய குணாதிசயங்கள் எந்த அளவுக்கு மாறி இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அப்ப நாளுக்கு நாள் ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் விசுவாசத்திலும் பரிசுத்தத்திலும் நீதியிலும் நீங்கள் பலப்பட்டு நீங்கள் மகிமின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிற பொழுது நீங்கள் கிறிஸ்துவின் சாயலை உடையவர்களாக மாறுகிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப கிறிஸ்துவின் சாயலை பெற்றுக்கொள்வதற்கு கிறிஸ்துவின் சிந்தை நம்மில் இருக்க வேண்டும். இரண்டாவது, நாளுக்கு நாள் நீங்கள் கிறிஸ்துவின் சாயலை பெற்றுக்கொள்வதற்கு அவரோடு கூட ஐக்கியமாய் இருக்க வேண்டும். மூன்றாவது, அவருடைய சாயலை பெற்றுக்கொள்வதற்கு நாளுக்கு நாள் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலப்பட்டு மறுரூபம் அடைய வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு 16:24 சொல்லுகிறது, என்னை பின்பற்றி வருகிறவன் தனது எல்லாவற்றையும் வெறுத்து விட்டு வர வேண்டும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நம்ம சுயத்தை விட வேண்டும், மாம்சத்தை விட வேண்டும், உலகத்தை விட வேண்டும். இரண்டு எஜமானுக்கு நம்மால் வேலை செய்ய முடியாது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்ப கிறிஸ்துவின் சாயலை உடையவர்களாக நாம் மாறுவோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில தெய்வீக சமாதானம் வெளிப்படும், நம்முடைய குடும்பத்தில் தெய்வீக சமாதானம் வெளிப்படும், நம்முடைய சிந்தையிலும் நம்முடைய இருதயத்திலும் நம்முடைய ஆவியிலும் நம்முடைய ஆத்மாவிலும் நம்முடைய சரீரத்திலும் சமாதானத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துவார். கனி தருகிற ஒரு வாழ்க்கையை தெய்வம் தருவார். அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவார். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் நம்மை தகுதிப்படுத்துவார். கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்ப யார் ஆவிக்குரியவர்கள் அப்படின்னு சிந்திக்கும் பொழுது கிறிஸ்துவின் சாயலை உடையவர்கள் நல்ல ஆவிக்குரியவர்கள். கிறிஸ்துவின் சாயலை பெற்றுக்கொள்வதற்கு நாளுக்கு நாள் மறுரூபப்படுவோம். ஆண்டவர் உதவி செய்வராக. ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான ஆண்டவரே, இந்த காலை பொழுதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அருமையான இந்த காலை பொழுதிலே யார் ஆவிக்குரியவர்கள் என்று சிந்தித்த பொழுது கிறிஸ்துவின் சாயலை உடையவர்கள் ஆவிக்குரியவர்கள் என்று சிந்தித்தோம். கர்த்தாவே, வருகிற நாட்களில் நாங்கள் நாளுக்கு நாள் மகிமை அடைந்து மறுரூபம் அடைந்து கிறிஸ்துவின் சாயலை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இப்பொழுதே கர்த்தருடைய ஷெக்கினா மகிமை இந்த வார்த்தை வெளிப்படுகிற எல்லா இடங்களிலும் கர்த்தருடைய அக்கினி, கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய கிருபை வெளிப்பட ஜெபிக்கிறோம். அப்பா, உமக்குள் இருந்த சிந்தையை எங்களிலும் இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் ஐக்கியம் உலகத்தோடு அல்ல. அப்போ உம்மோடு இருக்க ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும். நாளுக்கு நாள் சுயத்தை வெறுத்து அவர் ஜெபத்திலும் வேத தியானத்திலும் பலப்பட்டு மகிமின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்பட்டு கிறிஸ்துவின் சாயலை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்யும். எங்கள் ஜென்ம சுபாவங்கள் மாறட்டும், உலக பிரகாரமான சுபாவங்கள் மாறட்டும். இருதயங்களை ஆட்கொள்ளும், எண்ணங்களை ஆட்கொள்ளும். அபிஷேகத்தினால், கிருபையினால், பலத்தினால் நிரப்பும்படி நாங்கள் மனதார ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இந்த நாள் இவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும். இவங்க வேலை, இவங்க வருமானம், இவங்க தொழில், இவங்க குடும்பங்கள் சகலமும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்பட நாங்கள் மனதார ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளை மாற்றி போட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்க தேவைகள் சந்திக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். வியாதிகள், பலகீனங்கள், சுகவீனங்கள் மாறும்படி ஜெபிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.